நாங்கள் எதற்காக போராடினோம், எதற்காக உளவு பிரச்சனைகள் நடந்தது என்று பார்க்கல. இது தாய் நிலத்தை தளமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்குது. ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிறார்கள் எல்லாருமே அநேகமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வசித்து வருகின்ற பலருக்கு இந்த நிறுவனம் வெளிநாட்டில் இயங்குதுன்ற ஒரு எண்ணப்பாடு கூட இருக்குது. உண்மையிலே இது யாழ்ப்பாணத்தில் தான் இது இந்த பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான விடயங்களும் இதற்குள்ளே உள்ளடக்கப்படுகின்றன என்று சொல்லி இன்றைக்கு பாடசாலைகளில் இந்த ஸ்மார்ட் போர்ட் சிஸ்டம் என்பது மிக அதிகமான ஒரு இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. உள்நாட்டு மோதல்கள் காரணமாக இலங்கை தமிழர் சார்ந்த நிறைய விடயங்கள் அளிக்கப்பட்டது. இந்த இடத்துல எங்களிடம் பல நிறுவனங்கள் இருக்கின்றன, உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, சமூக நிறுவனங்கள் இருக்கின்றன. மக்கள் மயப்படுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களுடைய நிலத்தில் இருக்கிறது. அந்த கை கொடுத்தல்கள் எப்படி இருக்கிறது? 2,50,000க்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை மாத்திரம் பதிவு செய்து வச்சிருக்கிறோம். அப்ப இது எங்களுடைய வரலாறை வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. தமிழ் நிலத்தை பொறுத்த வரைக்கும், தாய் நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணப்படுத்தலுடைய தேவை என்பது உணரப்படுகிறது. எங்களுடைய வரலாற்றை, வாழ்வியலை, எங்களுடைய நிலத்தினுடைய கோலங்களை சந்ததிகள் கடந்தும் எடுத்துச் செல்ல வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு என்பது எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறது. இதனுடைய அடிப்படையிலே உருவாகி இருக்கின்ற நிறுவனம் தான் நூலகம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இலத்திரனியல் நூலக பணிகளை மேற்கொண்டு வருகின்ற அந்த நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரஞ்சிதமலர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை இந்த சிறப்பு நேர்காணலுக்காக அழைத்து வந்திருக்கிறோம். இன்னொரு விடயத்தை இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், யாழ் நூலக எரிப்பு எங்களுடைய வரலாற்றை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடைய வெளிப்பாடு என்பது எங்களுக்கு தெரியும். அந்த காலப்பகுதியில இருந்து எவற்றாலும் அழித்துவிட முடியாத ஒரு நூலகத்தினுடைய தேவை உணரப்படுகிறது. அதனை நிறைவேற்றுகின்ற ஒரு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அவர்களை இன்றைக்கு நாங்கள் வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்று கொண்டு காலத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தேவை அறிந்த பணியாக நீங்கள் இந்த பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நூலகம் என்கிற நிறுவனத்தின் பின்னே யார் யார் இருக்கிறார்கள், எவ்வாறு உங்களுடைய இந்த சேவைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது? ஏனென்றால் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக இதனுடைய பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் சில புத்தகங்களை ஆன்லைன் மூலமாக அந்த ரெஃபரன்ஸுக்காக தேடுகின்ற நேரத்திலே நூலகம் முதலாவதாக நிற்கும். நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆக இதனுடைய தேவை என்பது அதிகமாக உணரப்படுகிறது. யார் யார் இருக்கிறார்கள், எப்படி இதனுடைய ஆரம்பிக்கப்பட்டது? நூலக நிறுவனம் 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையில நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த உள்நாட்டு மோதல்கள் காரணமாக இலங்கை தமிழர் சார்ந்த நிறைய விடயங்கள் அளிக்கப்பட்டது. அல்லது அது மாற்றப்பட்டுட்டது, அல்லது இல்லாமல் செய்யப்பட்டிருக்குது. பல நிறைய இடம்பெயர்வுகள், நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாருமே அறிந்த விடயம். அந்த வகையில அந்த சிந்தனையின் அடிப்படையில தான் இந்த விடயங்களை தமிழர் சார்ந்த தமிழர்களின் கலாச்சாரம், பின்னணி, வரலாறு, அவர்களின் அறிவு வளங்களை கட்டாயம் நாங்கள் பாதுகாக்க வேணும். அதை பல தலைமுறைகள் கடந்தும் அதை மற்ற தலைமுறை கொடுக்க வேணும் என்ற அடிப்படையில அந்த சிந்தனை போக்குல தான் நூலக நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையில இது முதல் மதுரை திட்டத்துல சில ஆவணங்களை இலங்கை ஈழம் சார்ந்த சில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கி கொண்டிருந்தவர்கள். அப்படி பார்க்கல, ஏன் நாங்கள் ஈழத்துக்கான அல்லது இலங்கைக்கான ஒரு இலங்கை தமிழர் சார்ந்த விடயங்களை ஆவணப்படுத்துறதுக்கான ஒரு டிஜிட்டல் முறையை கொண்டு வரணுமென்ற அடிப்படையில இது ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு பின்னணியில பத்மநாப ஐயர் தற்போது லண்டன்ல இருக்கிறார். அவரும் ஒரு முக்கியமான ஆரம்பகர்த்தா. கோபிநாதன் ஆஸ்திரேலியால இருக்கிறார். சசிவன் என்ற ஒரு நபர் இருக்கிறார், அவர் யூகேல. மற்றது இங்கும் பலர் இருக்கிறார்கள். அதை விட பலர் இறந்தும் இருக்கிறார்கள். இந்த ஆவணப்படுத்தலோட தொடர்பான ஈழம் சார்ந்த விடயங்களை பாதுகாக்கணும் என்று அக்கறை உள்ள ஒரு சமூக அக்கறையோட கூடின பலர் இந்த திட்டத்துல இணைந்து இதை உருவாக்குனார்கள்.
அந்த பின்னணியில தான் இந்த நூலக நிறுவனம் உருவாக்கப்பட்டது. உருவாக்கி இப்போ வெற்றிகரமாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் உங்களோட இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக உரையாடுகிற போது சுமார் 22 வருடங்களாக இது என்னுடைய அந்த இயக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டீர்கள். உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 வருடமாகத்தான் நான் அறிந்திருக்கிறேன். அது என்னுடைய தவறு என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த நூலக நிறுவனத்தினூடாக நீங்கள் மேற்கொள்ளுகிற பணிகள் உங்களுடைய இளம் சமுதாயம் தொடக்கம் எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயம். என்னென்ன விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கள்? நூல்களை ஆவணப்படுத்துவது மட்டுமா, அல்லது உங்களுடைய ஓலைச்சுவடிகள் சார்ந்த விஷயங்களை பிரதி எடுத்து படியெடுத்து அதனை ஆவணப்படுத்துவதா, அல்லது என்னென்ன விஷயத்தை நீங்கள் இதுக்குள்ள செய்கிறீங்க? இலங்கை தமிழர் சார்ந்த அனைத்து விடயங்களையும் நாங்கள் ஆவணப்படுத்துகிறோம். முக்கியமாக நாங்கள் மூன்று வலைத்தளங்கள் இருக்கிறது. ஒன்று நூலகம்.org. இதில் அச்சு ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது நூலகம் மீடியா, இதில் பல்லூடகம் சார்ந்த ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது நூலகம்.ஸ்கூல், அதில் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தேவையான கல்வி வளங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் தனிச்சு புத்தகங்களை மட்டும் இதழ்களை மட்டும் ஆவணப்படுத்துறது இல்லை. எல்லா விஷயங்களையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கையெழுத்து பிரதி, ஒரு ஓலைச்சுவடி, எல்லா விஷயத்தையும். அதை விட நாங்கள் முக்கியமாக எழுதப்படாத நிறைய விஷயங்கள் வாய்மொழி வரலாறுகளாக நாங்கள் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம். 850க்கும் மேற்பட்ட வாய்மொழி வரலாறுகள் நூலக வலைத்தளத்தில் இருக்குது. நிறைய விடயங்கள் எழுதப்படாமல் அல்லது அவர்கள் அதை வெளிக்கொணராமல் இருக்கலாம். அந்த விடயங்கள் அவர்களின் மொழியிலேயே அவர்களின் சொந்த குரலிலேயே பதிவேற்றம் செய்திருக்கிறோம். உண்மையில வரவேற்கத்தக்க விடயம். அதுவும் நீங்கள் இறுதியாக குறிப்பிட்டீர்கள் வாய்மொழி வரலாறு என்பது. சொல்லுவார்கள், அண்மையிலே ஒரு சிறிய கட்டுரையை வாசித்திருந்தேன். மொழி என்பது இன்றைக்கும் பழங்குடி மக்களிடத்தில் தான் அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஒரு தமிழியலாளர் அந்த விடயத்தை எழுதியிருந்தார். உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்றால் இந்த மாற்றங்கள் அடைந்து வருகிற நேரத்திலே வாய்மொழி வரலாறு மூலமாக இருக்கின்ற ஒரு விடயத்தை அல்லது ஒரு பண்பை, அந்த காலத்தை நீங்கள் அப்படியே பதிவு செய்கிறீர்கள். அது பல தசாப்தங்கள் கடந்து இன்னும் ஒரு சந்ததி அது தொடர்பாக பார்க்கிற போதோ, ஆய்வுகளை மேற்கொள்ளுகிற போதோ மிக பாரிய அந்த ஒரு உரமாக அது நிற்கும், தூணாக நிற்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஒரு விஷயத்தை சொன்னீங்கள், பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான விடயங்களும் இதற்குள்ளே உள்ளடக்கப்படுகின்றன என்று சொல்லி. இன்றைக்கு பாடசாலைகளில் இந்த ஸ்மார்ட் போர்ட் சிஸ்டம் என்பது மிக அதிகமான ஒரு இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. தேவையான விடயமும் கூட பல புலம்பெயர்ந்த தன்னார்வலர்கள் அதற்கான உதவிகளை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்திலே நான் நினைக்கிறேன், இந்த ஸ்மார்ட் போர்ட் சிஸ்டம் மூலமாக நீங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த பாடசாலை மாணவர்களுக்கான அந்த சேவைகளையும் இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அவ்வாறு ஏதாவது செயற்பாடுகளில் ஈடுபடுகிறீர்கள்? உதாரணமாக மலையகம் போன்ற பகுதிகளுக்கு இந்த ரிசோர்ஸ், இது ஒரு ஆவணப்படுத்தல், அதே நேரத்தில் இது ஒரு ஆவணமாக இருக்கிறது, இந்த மூலமாக இருக்குது. இதனை எடுத்து செல்லுவதற்கு என்ன செய்கிறீர்கள்? முக்கியமாக பாடசாலை மாணவர் நாங்கள் 2 விதமாக எங்களோட செயற்திட்டம் இருக்குது. ஒன்று எங்களோட நாளாந்த ஆப்ரேஷன் என்பது, அடுத்தது செயற்திட்டங்கள். அதில் ஒரு முக்கியமான செயற்திட்டங்கள் தான் திறந்த கல்வி வளங்கள் என்ற செயற்திட்டம். இந்த திறந்த கல்வி வளங்கள் செயற்திட்டத்தின் ஊடாக நாங்கள் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் ஆவணப்படுத்தி வரோம். அதில் முக்கியமாக அவர்களின் பாட புத்தகங்கள், அவர்களுடைய வினாத்தாள்கள், மற்றது ஆசிரியர்களுக்கான வழிகாட்டிகள் போன்ற பல்வேறு விடயங்களை பாலர் பாடசாலையில இருந்து ஆண்டு 13 வரையும் அதை தாண்டியும் தேவையான அதோட தொடர்புடைய மற்ற விடயங்களையும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் அந்த பக்கத்தில் பார்வையிடலாம். இதில் முக்கியமாக நாங்கள் பதிவு செய்கிற விடயங்களை இந்த ஸ்மார்ட் போர்ட் சிஸ்டத்துக்கு ஊடாக அதை நடைமுறைப்படுத்துகிற நிறுவனங்கள், ஆசிரியர்கள், கல்வி திணைக்களங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் குறிப்பாக பின்தள்ளப்பட்ட கிராமங்கள் போன்ற பாடசாலைகள்ல இருக்கிற வளங்கள் குறைவான இடங்கள்ல இந்த பயன்பாடு மிக குறைவாக இருக்குது. இருந்தாலும் இப்ப குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் அதை எடுத்து செல்லினோம். நாங்களும் குறிப்பிட்ட அளவு சில விழிப்புணர்வு செயற்திட்டங்களை கல்வி திணைக்களங்களுக்கு ஊடாக, பாடசாலைகளுக்கு ஊடாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த எங்கள்கிட்ட இருக்கிற இந்த நூலகம்.ஸ்கூல் என்ற தளத்தை மாணவர்களும் ஆசிரியர்களும் முழுமையாக பயன்படுத்தத்தக்க வகையில் அதற்கான விழிப்புணர்வுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு விஷயம், இது தாய் நிலத்தை தளமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்குது.
ஆனா இதுக்கு பின்னால் இருக்கிறார்கள் எல்லாருமே அநேகமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வசித்து வருகின்ற இந்த நிலத்தினுடைய தேவைகளை உணர்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்துல எங்களிடம் பல நிறுவனங்கள் இருக்கின்றன, உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, சமூக நிறுவனங்கள் இருக்கின்றன. மக்கள் மயப்படுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களுடைய நிலத்திலே இருக்கிறது. அந்த கை கொடுத்தல்கள் எப்படி இருக்கிறது? எவ்வாறு இந்த நிலத்தில இருந்து உங்களோடு வந்து இணைந்து கொள்ளுகிறார்களா, அல்லது இதனை எவ்வாறு அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள்? இப்போ நூலக நிறுவனத்தை பொறுத்த மட்டும் தற்போது வந்து 1,82,000த்துக்கு மேற்பட்ட ஆவணங்கள் வந்து ஆவணப்படுத்தப்பட்டு, அதாவது டிஜிட்டைஸ் பண்ணப்பட்டு உலகத்தில் இருக்கிற அனைவரும் அணுகக்கூடிய வகையில் வந்து அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது. யாருமே இலவசமாக வந்து இந்த விடயங்களை வந்து தங்களுடைய கல்வி தேவைகளுக்கோ அல்லது ஆய்வு தேவைகளுக்கோ அல்லது சாதாரண வாசிப்பு தேவைகளுக்கோ பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து எந்த ஒரு கட்டணங்களும் செலுத்தாமலே பயன்படுத்தி கொள்ளலாம். முக்கியமாக இந்த எங்களுக்கு உரிமைகள், அதாவது காப்பிரைட்ஸ் தரப்பட்ட ஆவணங்கள் அனைத்துமே அவர்கள் வந்து முழுமையாக பார்வையிடக்கூடியதாக இருக்கும். காப்பிரைட்ஸ் இல்லாத விடயங்களை கூட அவர்களின் ஆய்வு தேவைகள் கல்வி தேவைகளுக்கு ஊடாக அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு. அப்போ இது வந்து ஒட்டுமொத்த இலங்கை தமிழ் சமூகம் சார்ந்த எல்லா விடயத்தையும் நாங்கள் இதில் பதிவு செய்து வச்சிருக்கிறோம். உலகம் பூராக இருக்கிற தமிழர்கள் வந்து இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து இன்னும் நாங்கள் நிறைய விடயங்கள், இப்போ நாங்கள் 2,50,000த்துக்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை மாத்திரம் பதிவு செய்து வச்சிருக்கிறோம். அப்போ இது வந்து எங்களுடைய வரலாறை வந்து இன்னும் முன்னோக்கி பார்க்கறதுக்கு இவ்வளவோ உதவுது. முன்னுக்குள்ள எங்களுடைய வைத்திய முறைகள், எங்களுடைய புராணங்கள், இப்படி பல வரலாறு கடந்த பல விஷயங்களை வந்து நாங்கள் இப்பவும் ஆய்வு செய்யக்கூடியதாக, ஆய்வு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. இது போன்ற பல விடயங்கள் இன்னும் ஆவணப்படுத்தப்படாமல் இருக்குது. உண்மையில ஒவ்வொரு இப்ப நாங்கள் எங்களுடைய கடந்த காலத்தை எடுத்து பார்க்கல, நாங்கள் எதற்காக போராடினோம், எதற்காக இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது என்று பார்க்கல, நாங்கள் எங்களுடைய விடயங்களை எங்களுடைய இருப்பை தக்க வச்சு எங்களோட வரலாறை வந்து சரியாக எங்களுடைய பல தலைமுறைகள் கடந்தும் அதை கொண்டு போகணுமென்ற ஒரு ஆர்வம் வந்து அனைத்து தமிழர்களுக்குமே இருக்குது. இப்ப இந்த ஆவணப்படுத்தல் என்ற இதுல வந்து பார்க்கல வந்து எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல், எந்த ஒரு மதமோ அல்லது வேறு விடயங்கள் பின்னணிகள் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த விடயங்களை நாங்கள் பாதுகாத்து வச்சிருக்கோம் இடத்துல எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கணும். உண்மையில இந்த நூலக நிறுவனம் வந்து ஒரு சமூகத்தின் நிறுவனம், சமூகத்தின் பங்களிப்போட இயங்குகின்ற நிறுவனம். இதுக்கு பல வெளிநாடுகளில் உள்ள ஒரு சிலர் உள்நாடுகளிலும் உள்ள பலர் வந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று பண ரீதியாக உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆலோசனைகள் தாரார்கள், தொழில்நுட்ப விடயங்களை எங்களுக்கு செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல பங்களிப்புகள் வந்து இருக்குது. நூலக நிறுவனத்துல வந்து ஒரு ஆள் இணையணும் என்று சொன்னால் அவர் ஒரு பங்களிப்பாளராகவோ ஒரு வாலண்டியராகவோ அல்லது ஒரு தன்னுடைய தன்னிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ், அவர்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் ஆவணங்களை தந்துதவுறவராகவோ அல்லது அவரால் எழுதப்படுற அல்லது அவர் வெளியிடுகிற விடயங்களை தாரத்துக்கூடாகவோ நூலகத்துல இணைந்து கொள்ளலாம். அதன் மூலம் வந்து அவர் வந்து நூலகத்தின் பணிகளை கண்டுகொண்டு நூலகத்தின் இன்னும் அந்த நூலகத்தின் ஸ்ட்ரக்சரை பார்க்க இவ்வாறு இணைந்தவர்கள் வந்து நூலகத்தின் இயக்குனர் சபைக்குள்ள கூட வரலாம். அவர்கள் வந்து ஒரு கிரே போர்டையும் தாண்டி போர்டுக்குள்ள கூட வரலாம். அப்படித்தான் நூலகத்தின் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்ப ஒரு பேருக்காகவோ புகழுக்காகவோ வந்து இயக்குனர்களாகவோ அல்லது நூலக ஆளுகை சபைக்குள்ள வர்றது இல்லை. உண்மையில எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, பிரிக் சிஸ்டம். இவ்வளவு தூரம் அதை பங்களிப்பு செய்கிறார்கள், அதன் மூலமா வரலாம். இப்படி பார்க்கல வந்து ஒவ்வொரு சமூகத்தின் பொறுப்பும் வந்து தங்களுடைய விடயங்களை சரியா முறைப்படி ஆவணப்படுத்தி நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்ன்றது எல்லா சமூகத்திலையும் எல்லா துறைகள் சார்ந்தும் ஒரு கட்டாய கடப்பாடு இருக்குது. அதை வந்து உண்மையில அவர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். உண்மையில இப்ப உதாரணம், நான் ஒரு பிரதேசத்தை சேர்ந்த நான் சொல்லிகள் இந்த பிரதேசம் சார்ந்த ஆவணப்படுத்தல் தொடர்பா நான் அக்கறை செலுத்த வேணும். இல்லை இன்னொரு பிரதேசம் சார்ந்த ஒரு ஆள் வந்து அதை செய்யுமென்று நாங்கள் பார்த்து கொள்ள இல்லாது. அதே மாதிரி ஒரு துறை சார்ந்தன்னு சொல்லிக்க அந்த துறை சார்ந்த நபர்கள் வந்து அந்த விடயங்களை
ஆவணப்படுத்துறதுக்கு அதாவது உங்களோடு தொடர்பு கொண்டு அதற்கான அந்த எதிர்நிலைகளை அவர்கள் ஏற்படுத்தி, உதாரணமாக என்னுடைய கிராமம் இருக்கிறது, பழம்பெரும் கிராமம். இங்கே ஆவணப்படுத்த வேண்டிய நிறைய விஷயம் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி வாய்மொழி விடயங்கள் இருக்கும், அது சார்ந்த புத்தகங்கள் இருக்கும், ஓலைச்சுவடிகள் இருக்கும். ஆக உங்களை தொடர்பு கொள்ளுகிற போது நீங்கள் அவர்களோடு இணைந்து அந்த ஆவணப்படுத்தல்களை மேற்கொள்ளுவீர்கள். இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. அந்த கிராமங்களுக்கு நீங்கள் குறிப்பிடுவதை போல, நான் உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தை குறிப்பிடுகிறேன். ஒரு கிராமத்தவர் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால், அந்த கிராமத்துக்கு இந்த நூலகம் என்ற ஒரு நிறுவனம் இவ்வாறு இயங்குகிறது, இவ்வாறான சேவைகளை மேற்கொள்ளுகிறது, நாங்கள் இதன் மூலமாக ஆவணப்படுத்தலாம் என்கிற அந்த அந்த தகவல் அந்த கிராம மட்டத்துக்கு சென்று இருக்கிறது. அந்த அளவுக்கு நீங்கள் இதை பராதீனப்படுத்தி இருக்கிறீர்களா? அது உண்மையில சில ஏற்கனவே இந்த கல்வி வளங்கள் தொடர்பாக குறிப்பிட்டது போல எல்லாருக்குமே அது தெரியமண்டில்லை. ஆனால் உயர் கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள் போன்ற நிறுவனங்களுக்கு இதை நூலகத்தை நிறைய பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதுக்கு பின்னால உள்ள உழைப்பு, அதை எப்படி செய்யலாம், அதற்கு எப்படி ஆதரவு கொடுக்கணும், அந்த சிந்தனை போக்கு போதாது, குறைவாக இருக்குது. ஏனென்று சொன்னால் பலருக்கு இந்த நிறுவனம் வெளிநாட்டுல இயங்குதுன்ற ஒரு எண்ணப்பாடு கூட இருக்குது. உண்மையில இது யாழ்ப்பாணத்துலதான் இது இந்த தலைமை காரியாலயம் இருக்கு. மட்டக்களப்பிலையும் எங்களுடைய பிராந்திய காரியாலயம் இருக்கு. மலையகத்திலும் நாங்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பலருக்கு தெரியாது, இது எங்கேயோ யாரோ வெளிநாட்டுல வச்சு இயக்குறார்கள், இங்க அந்த சார்ந்த ஆவணங்கள் வருதுண்டு. மேல இது யாழ்ப்பாணத்துல இருக்குது. இங்க உள்ள சமூக ஆர்வலர்கள் நிதி அனுசரணை வழங்கலாம். முக்கியமா எங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது நிதியும், மற்றது தொழில்நுட்பம் சார்ந்த சவால்கள் இருக்குது. ஏனென்று சொன்னால் இப்ப நாங்கள் டிஜிட்டைஸ் பண்றதுக்கு கூட ஒரு உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த கருவிகளை பெற்றுக்கொள்றதுல எங்களுக்கு நிதி பிரச்சனைகள் இருக்குது. மற்றது உரிய முறையில் எங்களுக்கு இயங்குறதுக்கான கட்டிட வசதிகளோ அது சார்ந்த கட்டுமான இதுகளோ இல்லை எங்கள்கிட்ட. அப்ப மிக குறைந்த வளங்களை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த பெரிய ஒரு பணியை செய்து நிற்கிறோம். உண்மையில பலர் வெளிநாடுகள்ல சரி, இங்கே இருக்கிற பலர் கூட நூலகத்துக்கு நேரடியாக வருகை தரைகள் அவைகளுக்கு இது ஒரு பிரமிப்பாக இருக்குது. இந்த ஒரு சின்ன இடத்துல இருந்து நீங்கள் இவ்வளவு பெரிய வேலைகளை செய்யறீங்களா? ஏனென்றால் எங்களை வெப்சைட்டை பார்க்கல அந்த விஷயம் தெரியாது. நேரடியாக பார்த்து அங்க உள்ள எல்லா விடயங்களையும் பார்க்கல அவர்களுக்கு அது ஒரு பிரமிப்பாகவும் இருக்குது. ஆகவே இங்க உண்மையில உள்ளூர் சார்ந்த பங்களிப்பாளர்கள், இதுல ஆர்வம் உள்ளவர்கள், அவர்கள் சார்ந்த இடங்களுக்கு அதை எடுத்து செல்றதோட அவர்களின் அனுசரணையும் கட்டாயம் கிடைக்க வேணும். உண்மையில இங்க உள்ளூர்லயே நிறைய நிதி வழங்குனர்கள், சமூக சேவை நோக்கம் கொண்ட பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த விடயங்கள் உண்மையில தெரியாமல் இருக்கலாம், அல்லது அவர்கள் அதை தெரிய தவறலாம், அல்லது அதாவது கருத்துல எடுக்காமல் இருக்கலாம். உண்மையில அவர்கள் இதை கருத்துல எடுத்து இதை இன்னும் காத்திரமான முறையில செய்யறதுக்கு அவர்களின் அனுசரணை கட்டாயம் தேவை. நிச்சயமா உணரப்படுற ஒரு விஷயம். உங்களை தொடர்பு கொள்றாங்க, இப்படி தொடர்பு கொள்ளணும். உதாரணத்துக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாருக்காவது ஒரு எண்ணம் தோன்றலாம், அது இந்த நாட்டினுடைய ஏதோ ஒரு மூலையில இருந்து நான் இவைய தொடர்பு கொள்ளணும், என்னை கிராமத்தை பற்றி நான் ஆவணப்படுத்தணும், அல்லது ஒரு வாய்மொழி வரலாறு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி சொன்னா அப்படி உங்களாவே தொடர்பு கொள்ளணும். எங்களுக்கு மின்னஞ்சல் இருக்குது, நூலகம்.org என்று நீங்கள் போனாலே, அந்த தளத்துக்கு போனாலே நூலகம் சார்ந்த அனைத்து விடயங்களும் மிக வெளிப்படையான தன்மையில நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். உண்மையில நூலகம் எப்படி இயங்குது, அங்கே பணியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள், இயக்குனர் சபையில யார் இருக்கிறோம், என்னென்ன கொள்கைகள் இருக்குது, இவ்வாறு நாங்கள் இந்த ஆவணப்படுத்தல் பணிகளை செய்கிறோம் என்று நூலகம் சார்ந்த அனைத்து விடயங்களையும், எங்கெங்க எங்களுடைய வங்கி கணக்குகள் இருக்குது, எப்படி எங்களுக்கு நிதி வருது, யார் யார் இந்த நிதி பங்களிப்பை செய்கிறார்கள் என்று அனைத்து விடயங்களையும் நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். அந்த நூலகம்.org போனாலே, நூலகம் பற்றி என்ற அந்த பகுப்புக்குள்ள போனாலே எல்லா விடயங்களையும் நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. இப்ப ஒரு கனடாவில் இருக்கிறவர் தொடர்பு கொள்ளணும்னா கனடாவில் அங்க உள்ள நூலகம் சார்ந்தவர்களோட எப்படி தொடர்பு கொள்ளலாம், அது மாதிரி மற்ற நாடுகள்லையும் எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்ற விடயங்கள் மிக வெளிப்படையாகவே நாங்க பயின்றிருக்கிறீங்க. உங்களுடைய அடுத்தடுத்த பயணம் நீங்க நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறீங்க, என்னென்ன தேவைகள் இருக்குன்றது உணரப்படுது. இன்னும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற விஷயத்தை விட இன்னும் சில குறிக்கோள்கள், நோக்கங்கள் உங்கள்கிட்ட இருக்கு. என்ன விஷயம்? முக்கியமா நூலகம் உண்மையில
இன்னும் அந்த பணிகளை சரியா திறம்பட செய்யறதுக்கான ஒரு கட்டட வசதி, அதற்கான காணி, அந்த இது வந்து எங்களுக்கு அவசரமாக தேவையா இருக்குது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு 4-5 வருடங்களுக்கு ஒருக்காக நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. நாங்கள் வாடகைக்கு அமர்த்தி அதை செய்யக்குள்ள வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த கட்டடத்தை பயன்படுத்த முடியாத முறையில் அடுத்த இடத்துக்கு போக வேண்டி இருக்குது. அது மிக முக்கியமாக இருக்குது. முக்கியமாக நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான செயற்திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இப்போ நூலகத்தில் வந்து நிறைய விடயங்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1,82,000க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு துறை சார்ந்து ஆய்வு செய்ய போறீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு அந்த விடயங்கள் சார்ந்து தெரியாம இருக்கலாம். இந்த நூலில் எந்த புத்தகத்துல என்ன விஷயம் இருக்குது, எந்த பத்திரிகையில் என்ன விடயம் இருக்குது, நீங்க தேடுற விடயங்கள் இருக்குது என்றதை இப்ப உங்களுக்கு தெரியுமே ஊடாக எங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடி ஒட்டுமொத்தமாக பெறக்கூடிய மாதிரி. அதை வந்து நாங்கள் எங்களுடைய நூலகத்துக்குள்ளேயே அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கான செயற்திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு மீடியா சார்ந்த ஒரு இதை தேட போறீங்கள், ஒரு ஆய்வு செய்கிறீர்கள் என்றால் அது சார்ந்து எங்களுடைய நூலகத்துல என்னென்ன விடயங்கள் தேவையா இருக்குதோ அதை நீங்கள் இப்ப ஒரு ChatGPTல தேடுற மாதிரி நூலகத்திலேயே தேடி எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதை இப்ப நீங்க தேடணும்னா அந்த நூலின் பெயர் தெரியணும், அல்லது எழுத்தாளரின் பெயர் தெரியணும், அல்லது அது அந்த கட்டுரை யார் எழுதின அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சாதான், கட்டுரை என்னென்ன விடயங்கள் தெரிஞ்சாதான் நீங்கள் இப்ப எடுக்கலாம். ஆனா இந்த செயற்திட்டம் நாங்கள் ஒரு 70% மேல அதை முடிவடைந்துட்டு இன்னொரு 30% இருக்குது. அது நடைமுறைக்கு வந்துட்டா இன்னும் ஆய்வுக்கு வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். நாங்கள் இப்ப கூடுதலாக அடுத்ததா நாங்கள் கூட எதிர்பார்க்கிறது வந்து இந்த ஆய்வாளர்கள் வந்து மாஸ்டர் செய்கிறார்களோ, PhD செய்கிறார்களோ அல்லது ஸ்காலர்ஸ் வந்து நூலகத்தை பாவிச்சு கொள்ளலாம் தங்களுடைய ஆய்வு தேவைக்கு. மற்றது அவர்கள் செய்கிற ஆய்வு சார்ந்து வார விடயங்களையும் அதுக்கு ரெஃபரன்ஸா தேடி கண்டுபிடிக்கிற விடயங்களையும் வந்து நூலகத்துல ஆவணப்படுத்தி கொண்டு நூலகத்துல இருக்கிற விடயங்களையும் வந்து அவர்கள் அதை தங்களுடைய ஆய்வுக்கு பயன்படுத்தலாம். அதே வேளையில நூலகத்தை வந்து ஒரு கோஸ்ட் ஆர்கனைசேஷனா பயன்படுத்தி அவர்கள் இந்த ஆய்வு தேவைகளுக்கான நிதியை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு பலர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மார்க் ஃபெல்மோத் என்ற ஒரு அமெரிக்கர் கூட அவற்றுடைய PhDயை வந்து நூலகத்துல புரொட்டஸ்டாந்து சார்ந்து நூலகத்துல தான் செய்திருக்கிறார். அப்படி பலர் வந்து தங்களுடைய ஆய்வு தேவைகளுக்கு வந்து நூலகத்தை பயன்படுத்தி அது சார்ந்து வார விடயங்களையும் அதை நான் ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். முக்கியமாக கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள் வந்து அந்த விடயங்களை நாங்கள் செய்கிற பட்சத்துல வந்து அது இன்னும் தமிழ் சமூகத்துக்கு வலி சேர்க்கிறதாகவும் அது அவர்களுக்கு நன்மை பயக்கிறதாகவும் இருக்கும். சொல்லுவார்கள் அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லி சொல்லுவார்கள். அதே போன்று நாங்கள் ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், எங்களிடமிருந்து இறுதியாக கொடுக்கக்கூடிய விடயத்தையும் நாங்கள் உலகத்துக்கு கொடுக்கிற போது இது நாங்கள் இறுதியாக குறிப்பிட போனால் காலங்கள் கடந்தும் நாங்கள் ஒரு காத்திரமான ஒரு செயற்பாட்டை கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு தளத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம், ஆனால் நேரத்தையும் கருத்திலையும் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள போகிறோம். மிக்க நன்றி. நீங்கள் இங்கே வருகை தந்து இந்த நூலகம் தொடர்பான ஒரு சிறிய அறிமுகம், அதனுடைய செயற்பாடுகள், அதனுடைய எதிர்கால செயற்பாடுகள் என்று சொல்லி ஒரு அறிமுகத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இது தொடர்பாக மேலதிகமாக தேடுகிறவர்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக உங்களை தொடர்பு கொள்ளுவார்கள் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதையும் எங்களுடைய சமூகத்திடம் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு மிக்க நன்றி. இது ஒரு பெரிய தளம், நிறைய விடயங்கள் இருக்குது, நிறைய தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், நிறைய விடயங்களை கொண்டு வந்து வைக்கலாம். ஆகவே இது சார்ந்து நிறைய கேள்விகள், நிறைய விடயங்கள் இருக்கு. கட்டாயம் இந்த 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 இன்டர்வியூ வந்து நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை தந்த IBC நிறுவனத்துக்கும் வினோதினி உங்களுக்கும் நூலகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி.